யார் யாரெல்லாம் தொடர்ந்து கோவக்காய் சாப்பிட்டுட்டு வரீங்களோ, உங்க உடம்பில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படுமாங்க. ஆனா உண்மையதான்ப்பா சொல்றேன். அதாவது தற்போது ஆராய்ச்சியாளர் தெளிவா சொல்லியிருக்காங்க. கோவக்காய மட்டும் பயன்படுத்தாம, கோவக்காய் இலை, கோவக்காய் அதோட சாறு, கோவக்காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்குன்றாங்க. இதுலயும் முக்கியமா சொல்லப்போனா, நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள், விட்டமின்கள், முக்கியமா சொல்லப்போனா தாதுக்கள் சொல்லிட்டு எல்லாமே அடங்கியிருக்காங்க. இத மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுமா, நம்ம உடலுக்கு எந்த நோய் ஏற்படாதுன்றாங்க. கோவக்காய் உங்களுக்கே தெரியும் டப்பால போட்டு வச்சுப்பீங்க. இது ஊறுகாய் மாரி பதப்படுத்தி கூட சாப்பிடுவாங்க சில பேர்லாம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா, இதோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றாங்க. ஸோ இவ்ளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கான். ஆனா அது யாருக்குமே தெரியாம இருக்கும். ஆனா அது நம்ம கோவக்காய பாதி பேர் பார்த்தீங்கன்னா, வெறுப்போம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கோவக்காய தினந்தோறும் சாப்பிடுறவங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையில ஆரம்பிச்சு, உங்க கீழ சிறுநீரக கற்கள் கூட வராம வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்றாங்க. ஸோ அவ்ளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லப் போறேன். அத பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குனு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்க.